இந்தா. ஹேய், உன் கையெழுத்து சூப்பரா இருக்கு. ஆனா உன் தலையெழுத்து நல்லா இல்ல. சோ ஸ்வீட் பாபி டால். பட்டா உம்மா. என் நிலைமைய பாத்தியா சந்தோஷ்? உன் பக்கத்திலேயே நான் ஏக்கத்துல இருக்கேன். ஆனா நீ இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருக்க. கொடுமையிலயும் கொடுமை எது தெரியுமா? கை கெட்டினது வாய்க்கு எட்டாம இருக்கிறது தான். செல்வி, செல்வி, என்னாச்சு உனக்கு? இரு 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 செல்வி, இந்த தண்ணியை குடி. இப்ப எப்படி இருக்கு செல்வி? ஏன் சந்தோஷ், ஏதாவது ஆபத்து அவசரம்னாதான் அரவணைப்பியா? உனக்கா பொண்டாட்டிய கொஞ்சம் தோணாதா? செல்வி, இப்ப பரவாயில்லையான்னு கேட்டேன். இந்த அன்புக்காக தான் சந்தோஷ் அடிமையாகி உன் காலடியிலேயே விழுந்து கிடக்குறேன். என்ன செல்வி, ஏதாவது வேணுமா உனக்கு? நீதான் எனக்கு வேணும். உனக்கு தான் அது புரியவே மாட்டேங்குதே. என்ன பண்ண சொல்ற? என்ன செல்வி, ஏதாவது சொல்லு. என்ன வேணும்? ஆப்பிள். ஆப்பிள தவிர வேற எதையுமே கேட்க மாட்டியா? ஆப்பிள் தோட்டத்தையே என்னால வாங்க முடியும். இந்த ஒரு ஆப்பிள்காகவா நான் ஏங்குவேன்? ஏன் சந்தோஷ் என்ன கொல்ற? செல்வி, நீயே ஒரு குழந்தை போதாதுக்கு நீ இப்ப ஒரு குழந்தைய வேற வயித்துல சுமந்துட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஓய்வு ரொம்ப தேவை. உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது. முட்டாள், எனக்கு இதுல என்ன கஷ்டம்? நான் இஷ்டப்பட்டு தவம் கிடைக்கிறதே இதுக்கு தானே. உன் மூலமா எனக்கு ஒரு குழந்தை வேணும். உன்னோட வாரிச நான் என் வயித்துல சுமக்கணும். அது புரியலையா உனக்கு? செல்வி, என்ன கோச்சிக்கிட்டியா? ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. எந்த பைத்தியக்கார டாக்டர் சொன்னா நான் ஸ்டெயின் பண்ண கூடாதுன்னு? செல்வி, இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல பெண்களுக்கு கால் வலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்க. உனக்கும் கால் வலிக்கும்ல? நான் பிடிச்சு விடுறேன், நீ தூங்கு. செல்வி, நம்ம ஜூனியர் தூங்கிட்டு இருக்கானா இல்ல நான் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கானா? கடுப்பேத்தாத சந்தோஷ், எனக்கு அழுகையும் கோபமும் சேர்ந்து வருது. வணக்கம், வாங்க. மாயா, யார் வந்திருக்கா பாருடி. வாங்கம்மா வாங்க. மருந்தெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டீங்கல்ல?
ம் நீங்க தலையாட்டுறத பார்த்தா ஆமாவா இல்லையான்னு புரியலையே. வாய் திறந்து ஏதாவது சொல்லுங்கம்மா. கொண்டு வந்திருக்கேன். எங்க காட்டுங்க. நான் கரு கலைக்கிற மருந்து பார்த்ததே இல்ல. சாமிக்குன்னு வேண்டிக்கிட்டத மத்தவங்க பார்க்க கூடாது. ஏமா பார்க்க கூடாது? அது சித்த சாஸ்திரம். பார்வைக்கு சில விஷயங்கள் படும்போது அது பலிக்காம போயிடும். மனித கண்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. 3 நாளா நீங்க ஆளே காணோம். நீங்க வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். மருந்து தயார் பண்ண கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ தாமதமா ஆகும்? ஆமா, இந்த மருந்த இரவுல மட்டும்தான் செய்ய முடியும். ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு அந்த அம்பாளோட 1000 நாமங்களை ஜெபிச்சு அதிகாலையில 3 மணிக்கு விழற சுத்தமான பனித்துளியில தான் இதை செய்யறது. அதோட 48 மூலிகைகளை கூட சேர்த்து செஞ்ச மருந்துமா இது. இதை செய்யறதுக்கு 3 நாள் ஆகும். அதாவது 72 மணி நேரமும் முழுக்க முழுக்க கண்ணு முழிக்கணும். என்ன 3 நாள் நீங்க தூங்கலையா? கண்ணெல்லாம் டொக்கு விழாம புசு புசுன்னு இருக்கீங்க. ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருக்கு. நான் ஒரு நாள் தூங்கலனாலும் என் ஃபேஸ் எல்லாம் எப்படி ஆயிடும் தெரியுமா? என் பொண்ணு கூட பிம்பிள்ஸ்லாம் வந்துடும். நான் தூங்கலனாலும் ஃபேஸ்லாம் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னா ஏதாவது மூலிகை மருந்து இருந்தா சொல்லுங்கம்மா. நானும் யூஸ் பண்ணி பாக்குறேன். ரொம்ப முக்கியம். நீ என்னைக்கு தூங்காம இருந்திருக்க? நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதுதாம்மா இவங்களோட வேலையே. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. இந்த மருந்த செல்வி கிட்ட கொடுக்கற வேலைய பாருங்க. செல்வியை பாத்துக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். செல்வியை பாத்துக்கவா? என் பொண்ணு பாத்துக்க தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலையே. எங்க அம்மா கொஞ்சம் லூசுமா. என்னடி? 10 வயசுல காமன் வால்ல இருந்து கீழே விழுந்து இப்படி ஆயிட்டாங்க. எங்க அப்பாவே பரிதாபப்பட்டு தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. போய் ஆமாமா, இப்படிதான் யார்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம அறிவே இல்லாம பேசுவாங்க. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. அம்மா, மருந்து கொடுக்கும்போது அவ அடம் பிடிக்காம இருக்க ஏதாவது கைய காலெல்லாம் பிடிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காலையில அவ என்ன சாப்பிட்டா? தெரியலையே. ஆடு மாடு மாதிரி தினமும் எதையோ சாப்பிடுறா. நைட்டு மிச்சமானதெல்லாம் காலையில அவளுக்கு தான். சொல்ல போனா மிச்ச மீதி எல்லாம் குப்பை தொட்டில கொட்டுறதே இல்ல. எல்லாம் அவ தட்டுல தான் கொட்டுவோம். ஐயோ. அம்மா என்ன சொல்றாங்க? அது வந்து ஆடு மாடுலாம் வெஜிடபிள்ஸ் தானே சாப்பிடும். அந்த மாதிரி ரொம்ப சுத்தமான பொண்ணு அவ. நான்வெஜ் எல்லாம் தொடவே மாட்டா. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ். அது அவளுக்கு மட்டும்தான். 1000 தான் இருந்தாலும் அவ பிரெக்னன்ட் ஆன பொண்ணு இல்ல. அதனாலதான் அவளுக்கு இந்த ஸ்பெஷல். அதான் எங்களுக்கே எதுவும் மிச்சம் வைக்கிறது இல்ல. எல்லாம் அவளுக்கு தான் கொடுக்கறோம் இல்லம்மா? சரிம்மா, நான் போய் அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. செல்வி, பயப்படாதம்மா. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். பாத்தியாடி, இதுதான் உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கருவை கலைக்க போறது இந்த சூனியக்காரி. தான் எதுவுமே பண்ண போறது இல்லைன்ற மாதிரி எப்படி நாசுக்கா சொல்றா பாத்தியா? வாய மூடிட்டு வேடிக்கை பாரு. செல்வி, சூனியக்காரி பாக்குது. மருந்து கொடுக்கும்போது யாரும் பார்க்க கூடாது. நீங்க போங்க. ஏன் பார்க்க கூடாது? வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான். நீங்க நினைச்ச காரியம் நடக்கணுமா வேண்டாமா? இல்லம்மா, என் நிறைய வேண்டுதல் பலிக்காம போயிருக்கு. இதுவாச்சும் பலிக்குதான்னு நான் பாத்துட்டு போறேம்மா. மா, வாய மூடிட்டு இருமா. இப்படி பேசி பேசிதான் எல்லாத்தையுமே கெடுக்கிறேன். மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வா போலாம். கிட்டவாம்மா. பயப்படாதம்மா. இது கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வலியை தாங்குற சக்தியை தர மூலிகை மருந்து. உன் கருவுக்கு இது யானை பலம் தரும். உன் வயித்தை வலுவாக்கும். உன் சிசுவை சீராக்கும். உன்னை காப்பாத்துற பொறுப்பை நம்ம குலதெய்வம் எனக்கு கொடுத்துருக்கு.
உனக்கு தடைகள் வர வர இந்த மருந்து உன் கருவை இரும்பு போல உறுதியாக்கும். இப்ப நீ இருக்கிற பலகீனமான நிலைமையில இந்த குழந்தைதாம்மா உனக்கு பலமே, ஆரோக்கியம், ஆறுதல் எல்லாமே. உன் குழந்தைய காக்கிற கவசம் இது. இதையும் தாண்டி யார் உனக்கு எந்த தீங்கு செஞ்சாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. உன் வயித்துல வளர்ற கருவை யாராலும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வாயத்தரமா இந்தா. ம் புத்தி தெளிஞ்சவங்கெல்லாம் பணம் பேராசைன்னு பாவத்தை தேடி போவாங்க. நீ எல்லாம் குழந்தை மாதிரி செல்வி, அந்த தெய்வத்துக்கு சமம். தெய்வத்துக்கு சேவை செய்ய வந்தனா இப்போ உனக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலையும் நீ வாழ்ந்து காட்டியிருக்கேம்மா. ஒரு பொண்ணுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பெண் சிங்கம் தான் குடும்பத்தையே காப்பாத்தும். அந்த மாதிரி இந்த வீட்டையும் நீ தான் காப்பாத்த போற. உன் வயித்துல வளர்ற குழந்தை இந்த குடும்பத்துக்கே முதல் வாரிசு ஆக போகுது. அது வரைக்கும் நான் உன்னை தனியா விட மாட்டேன். நான் உன் கூட இல்லைன்னாலும் நீ இப்ப சாப்பிட்ட இந்த மருந்து கவசமா இருந்து உன்னையும் உன் பிள்ளையும் காப்பாத்தும். நீ பெத்தெடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை காப்பாத்தும். வலிய தாங்குற சக்தியையும் தரும். இனிமே யார் நினைச்சாலும் உன்னையும் உன் குழந்தைய அழிக்கவே முடியாது. உன்னாலதான் இந்த வம்சமே தழைக்க போதுமா. வராங்க வராங்க. என்னம்மா, கரு கலைஞ்சிடுச்சா? ஆரம்பிச்சு வச்சுட்டேன், நல்லபடியா முடியும். மா, எது கேட்டாலும் நல்லபடியா முடியும், நல்லதே நடக்கும்னு புரியாத மாதிரியே பேசுறீங்களே. கரு கலைஞ்சிடுச்சுன்னா கலைஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க, கலையாதுன்னா கலையாதுன்னு சொல்லுங்க. கேக்குறதுக்காச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அமங்கலமான வார்த்தைங்கள்லாம் நம்ம வாயிலிருந்து எப்பவும் வரக்கூடாதுமா. தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதை அணைக்கணுங்கும் போது அணைக்கணும்னு சொல்ல மாட்டோம், குளிர வைக்கணும்னு தான் சொல்லுவோம். இந்த வீட்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால அபசகுணமான வார்த்தைங்க வீட்ல கேட்க கூடாது. அப்புறம் வேற எப்படிமா கேக்குறது? அந்த உயிரை சாந்தப்படுத்திட்டீங்களான்னு கேளுங்க, செல்விய சுத்தப்படுத்திட்டீங்களான்னு கேளுங்க. சரிம்மா, நீங்க அதை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு சீக்கிரமா சாந்தி முகூர்த்தம் பண்ணி நானும் சந்தோஷமா இருப்பேன். நீங்க அந்த உயிரை சாந்திப்படுத்திடுவீங்க இல்லம்மா? அதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கேன். கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுத்துட்டேன். இந்நேரம் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிரும். அப்போ 24 மணி நேரத்துல அந்த கரு அழிஞ்சிருமா? சாந்தி சாந்தி ஆயிடுமாம்மா? நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும்மா, கவலைப்படாதீங்க. இந்த வீட்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும். மா, இவ்ளோ உதவி செஞ்ச உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோனே தெரியல. மா, நீ சீக்கிரம் போய் அந்த செக் புக்கை கொண்டு வாமா. எதுக்குமா? பிளாங்க் செக் தர, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் எழுதிக்கோங்கம்மா. என்னம்மா எழுத சொல்ற? எல்லாத்தையும் மேலேந்து ஒருத்தன் எழுதிக்கிட்டு தானே இருக்கான். அவனை மீறி நம்ம என்ன எழுத முடியும்? நாங்க சொல்றது பணம்மா. உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ அவ்வளவு தொகையும் எழுதிக்கோங்க. பணமா? எனக்கா? ஆமாம்மா, உங்களுக்கு தான். எனக்கு கூட பிளாங்க் செக்கே கொடுத்தது இல்ல. கொடுத்தா என் லேடிஸ் கிளப் மெம்பர்ஷிப் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தாம்மா. பியூட்டி பார்லர்லாம் ஃப்ரீ. நீங்க வாங்கி அந்த செக்கை என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. நானு பியூட்டி பார்லர் போய் என் முகம் எல்லாம் பளிச்சுன்னு அழகாக்கிக்கிறேன். பணத்தால என்னம்மா?
அழக மட்டும்தானே வாங்க முடியும், நல்ல மனச வாங்க முடியாதே. மனசு சுத்தமா இருந்தா முகம் தானாவே அழகாயிடும். மா எங்க அம்மாவை விடுங்க. அவ மருந்த முழுசா சாப்பிட்டால, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல, எந்த பிரச்சனையும் வந்துடாதே. எல்லா பிரச்சனையும் தீக்கிற பொறுப்பை தானே ஆண்டவன் என் கையில கொடுத்துருக்கான். நான் சீக்கிரமாவே வருவேன். நான் திரும்ப வரும்போது நீங்களே எனக்கு நல்ல செய்தி சொல்வீங்க. அப்ப நான் வரட்டுமா? ம். இந்த அம்மா வருது போகுது, நல்லது செய்தா கெட்டது செய்தான்னு எதுவுமே தெரியல. ஆனா நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு செய்துடி இந்த அம்மா. அந்த அம்மாவால செய்ய முடியாதது நீதான் ஏதாவது செஞ்சு காட்ட. உன் வாய் இருக்கு பாரு. ஏய், அந்த அம்மா திரும்பி பாக்குதுடி. மா நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். உங்களை வச்சு இந்த கருவை அழிச்சாதான் எனக்கு எந்த பாவமும் வந்து சேராது. ஆண்டவனே உங்களை எனக்காக அனுப்பி வச்சிருக்கான். இப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. என் வேண்டுதெல்லாம் நிறைவேறணும். அதுக்கு நீ எனக்கு துணையா இருக்கணும். என்னடி இதெல்லாம்? பார்த்தா தெரியல, பூஜை. எதுக்குடி? எல்லாம் நல்லபடியா நடந்ததுல அதுக்கு. அதுக்குன்னு நாக்கெல்லாம் தொங்க போட்டு கோமா இருக்க சாமியெல்லாம் எதுக்குடி? நம்ம பூஜை ரூம்ல ஏற்கனவே இருந்த சாமியெல்லாம் என்னடி பண்ண? அம்மன், அம்பிகை, காமாட்சி, மீனாட்சி எல்லாம் சாந்த சுரூபம். இது உக்ர சுரூபம். அவளுக்கு மட்டும்தான் சாமி இருக்குமா? எனக்கோ சாமி இருக்கு. அவ வேண்டுதலுக்காக ஊருக்கு போனா நான் இமயமலைக்கே போவேன். அவ கர்ப்ப கிரகத்துல இருந்து வெளியே வரானா நான் சாமியே வீட்டுக்குள்ள வர வச்சுட்டேன். பாத்தியா? போட்டோவை பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுடி. பயந்து சாகாத. ராவணனுக்கு வரம் தந்ததும் இந்த சாமி தான். கம்சனுக்கு வரம் தந்ததும் இந்த சாமி தான். சாமிக்கு நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை, வல்லவன், வலு இழந்தவன் எதுவுமே தெரியாது. எவ்ளோ பக்தியா இருக்கான்னு மட்டும்தான் பாக்கும். இது வரைக்கும் நீ ருத்ரகாளிய வேண்டியிருக்கியா? எனக்கு பயம்டி. நானு நிறைய தப்பு செஞ்சிருக்கேனா? எனக்கு சாமி தண்டனை கொடுத்துருச்சுனா? சாமி தண்டனை கொடுக்கும். அந்த சாமிக்கு நீ தப்பு செஞ்சா, அந்த சாமிக்கு நீ துரோகம் செஞ்சா அது உன்னை அழிச்சிரும். அதுவே உண்மையான பக்தனுக்கு துரோகம் செஞ்சா துரோகம் செஞ்சவனை உருவமே இல்லாம அழிச்சிரும். எனக்கு சந்தோஷ் செஞ்ச துரோகத்துக்கு பேரு தான் செல்வி. நான் அவனை என் சக்தியை நம்பி என்னென்னமோ பண்ணலான்னு நினைச்சேன், முடியல. ஆனா தெய்வமே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அந்த அம்மா வந்த 2 நாள்ல அவ கருவை அழிச்சிட்டு போயிடுச்சு. இதுதான் பக்தி. பக்திக்கு நீ நல்லவளா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உண்மையா வேண்டிக்கிட்டு சாமிக்கு மட்டுமே நேர்மையா இருந்தா போதும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் நினைச்சதெல்லாம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு பார்த்தல. ஆனா கெட்டவங்கள எல்லாம் சாமி அழிச்சிடும் தானே கேள்விப்பட்டிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதெல்லாம் நிஜம்தானா? உனக்கு எதுவும் புரியாதுமா. அம்மாவா? என்னை எப்பவுமே லூசு கீசுன்னு தானே கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன புதுசா அம்மான்னு மரியாதையா கூப்பிடுற? இன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பொன்னான நாள். என் எதிரியை அழிச்சு நான் பிறக்க போற நாள். அதுக்கு தான் உனக்கு இந்த மரியாதைலாம். சாமிக்கு படைச்ச படையலெல்லாம் செல்விக்கு சாப்பிட கொடு. ஏய், நீ அடி அவளை சாப்பிட சொல்றது? நீ போமா, போய் அவளுக்கு கொடு.
சாரி. யாரு? தேவி அக்காவா? யாரு? யாரு? ஆப்பிள். செல்வி, செல்வி, நீயா? எழுந்திரு செல்வி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? செல்வி, வீடு தொடச்சிட்டு இருக்கியா? ச்சே, என்ன செல்வி இது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, ரூமை விட்டு வெளியே வராதன்னு. நீ ஏன் இப்ப வெளியே வந்த? செல்வி, செல்வி, அழாத செல்வி. நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பேசல, உன் மேல இருக்கிற அக்கறையால தான் பேசுறேன். செல்வி, என்ன செல்வி இது? ஏன் உன் கை இப்படி இருக்கு? நீ இன்னைக்குதான் இந்த வேலையை செய்யறியா, இல்ல ரொம்ப நாளாவே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கியா? ஏதாச்சும் சொல்லு செல்வி. ஆமா இல்லன்னு ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும். பேசு செல்வி. இந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை வேலை வாங்குறாங்களா, இல்ல நீயே விருப்பப்பட்டு இந்த வேலையை செய்யறியா? ஏதாச்சும் சொல்லு செல்வி. அழாத செல்வி. செல்வி, நான் பாத்துக்கிறேன், அழாத. மாயா, அழாத செல்வி. மாயா, என்ன சந்தோஷ் கூப்பிட்டியா? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னு கேட்டேன்.